வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம நல்ல சாப்பாடுங்கிற தலைப்பில் இனிமேல் வெனஸ்டே இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும். நம்ம ஃபுட்டில் ஹெல்த்தியான ஃபுட்டை பற்றி. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாழைப்பூ தான். ரொம்ப சீப்பு தான். இது ஒரு பூ வந்து 20 ரூபா 30 ரூபா தான் விற்கும். இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் இதை எடுத்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக இது துவப்பு சத்து அதிகமாக உள்ளது. வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய் இதில் தான் துவப்பு சத்து அதிகமாக இருக்கும் காய்களில். அதனால் இந்த பூவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு கை நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், உங்களுக்கு முடியலன்னா பெரிய வெங்காயமும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு. நீங்கள் எந்த வெங்காயம்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பூவை வந்து முதல்ல நைட்டே நான் பிச்சு வச்சுட்டேன். பிச்சு வச்சுட்டு அதை வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி மோரில் இல்லைனா பழைய சோறு இருக்கிற தண்ணியில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கணும். கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தண்ணியில். அப்போனா தான் அந்த துவப்பு வந்து நமக்கு வந்து ரொம்ப தெரியாது. பிள்ளைங்களெல்லாம் முன்னாடி இருந்தே நீங்கள் சாப்பிட வச்சிட்டிங்க அப்படின்னா இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. துவப்பு உடம்புல உள்ள ரத்தத்தை வந்து அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இப்போ இது வதங்கி முடிக்கட்டும். வதங்கி முடிக்கும்போது இந்த மாதிரி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், பார்த்தா தெரியும். மோரும் பழைய சோறு தண்ணியும் சேர்த்து புளிப்பாக இருக்கணும். அதுதான் மெயின். அப்போ தான் கருத்து போகாது. நம்ம கட் பண்ணி அதில் போட்டு வச்சுட்டு அப்படியே பிழிஞ்சு, ரொம்ப ஒட்டை பிழியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக பிழிஞ்சு போட்டு அந்த தண்ணியிலே அதை வேக வச்சிடலாம். ஏன்னா அந்த புளிப்பு தண்ணியோடு சேரும்போது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது உள்ளே இருக்கிற அந்த நரம்பையும் இதழையும் மட்டும் நம்ம எடுத்து வச்சிடணும் நாளே. இல்லைனா அது வயிறுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் கொடுக்கும். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள். வாழைப்பூ வடையும் போடலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். வாழைப்பூ வடையாக நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி பொரியலாக வச்சு சாப்பிடும்போது சத்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா பொரிக்கும் போது அதில் உள்ள விட்டமின்லாம் போயிடும். அது டேஸ்ட்டுக்காக தான் வாழைப்பூ வடை. இது நல்லா ஒரு பூவில் வந்து நான் பாதி பூ தான் போட்டிருக்கேன். பாதி பூ எடுத்து வச்சுட்டேன். ஒரு பூவே எனக்கு பெரிய பூவாக இருந்துச்சு, அதனால் நான் பாதி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன பூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசும் போட்டுக்கோங்க. இது வந்து 4 பேருக்கு தேவையான குவான்டிட்டி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உப்பு வந்து கையிலே பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு வந்து நிறையா கூடிருச்சுன்னா அப்புறம் கஷ்டமாயிரும். அதனால் தூள் உப்பு தான் இதில் சேர்த்துருக்கேன். தூள் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து நம்ம அரைக்கணும். இது வந்து வேகிற டைமுக்குள்ளே நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். இது நல்லா வதங்கி இப்போ வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. அங்கே பிழிஞ்சு போட்டோம் இல்லையா, அந்த தண்ணியே அதுக்கு போதும். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா பூண்டு பல், 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 2 கொத்து தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு வந்து ஒரு கூண்டு பூண்டு அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 6 பல் 7 பல் பெருசாக எனக்கு இருந்ததுனால நான் அப்படி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் மட்டும் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த பதை வந்து குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இது நல்லா வதங்கி வரட்டும். அது கொஞ்சம் நேரத்தில் இது வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு. 10 நிமிஷம் போல் நீங்கள் நல்லா மூடி போட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த ஆவிலே வேக வச்சுருங்க. இதில் எந்த தண்ணியும் வடிக்கவும் கூடாது. அதே மாதிரி வேக வச்சு கொட்டி அந்த மாதிரிலாம் அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளேயே தான் அது வேகணும். அப்படின்னா தான் அது முழு சத்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு தண்டை வந்து நசுக்கி பூவை வந்து நசுக்கி பார்த்தா தெரியாது. அந்த தண்டை வந்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா அது வெந்தது தெரிஞ்சிடும். கொஞ்சம் கரகரப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து கூட மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குறைன்னு அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டிங்க அப்படின்னா அந்த பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், தேங்காய் அதில் உள்ள டேஸ்ட்டுக்கு இதில் உள்ள துவப்பு வந்து நமக்கு ரொம்ப தெரியாது. கண்டிப்பாக எல்லா பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நல்லா பத்திய சாப்பாடு மாதிரி ஒரு ரசம் சாதமோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார் சாதம், ரச சாதம், புளி சாதம், புளிக்குழம்பு, அந்த புளி ஊற்றுற குழம்பு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ஆனால் ஹெல்த்தியான சாப்பாடும் கூட. கொஞ்சம் நைட்டு நம்ம உரித்து மட்டும் வச்சுக்கிட்டோன்னா காலையில் டிஃபன் பாக்ஸுக்கு இதை கட்டி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா ஸ்மெல்லு போகிறதுக்காக இருக்கட்டும். இப்போ பார்த்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.